இன்றைக்கி என்ன குழம்பு வைக்க போகிறோன்னா, ஒரு முருங்கைக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கத்திரிக்காய் போட்டு முட்டையும் போட்டு பொரி குழம்பு மாதிரி வைக்க போகிறேன். குழம்பு செய்கிறதுக்கு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் கடுகு பொரிஞ்சோன்னா வெங்காயம் போடலாம். கடுகு வெந்தயம் பொரிஞ்சிச்சு, வெங்காயம் போட்டுக்கலாம். புகையானது அப்படியே மாற்றிச்சு போனியை. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா ஒரு கை பூண்டு, நல்லா வதங்கி வரட்டும். அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளி போட்டுக்கலாம். நான் புளி வந்து கொஞ்சமாக போகிறதுனால தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டேன். புளி அதிகமாக போகிறோம், தக்காளி சும்மா ஒரு 2 போட்டுதான் போதும். குழம்பு தேவையான உப்பு போட்டுக்கலாம். வதங்க. குழம்புக்கு தேவையான மஞ்சள் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிச்சு. இப்போ காய் போட்டுக்கலாம். ஒரு முருங்கைக்காய், ஒரு கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, அதுவே எவ்வளோ இருக்குது பாருங்கள். காய் போட்டுக்கலாம். குழம்பு தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் மிளகாத்தூள். 2 கடுகு விட்டு தண்ணி ஊற்றிடுவோம். குழம்பு நல்லா கொதி வந்த பிறகு புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். கொதி வரட்டும். சும்மா இவ்வளோ தான் புளி, கொஞ்சமாக புளி இதை கரைச்சி குழம்பு ஊற்றலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. புளி ஊற்றிக்கலாம். கரைச்சி வச்ச புளி. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொதிக்கிட்டோம். முட்டையை போட்டு ஒரு 2 கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிடலாம். முட்டை வெந்துன்ருக்கு. முட்டையும் வந்துருச்சு. இந்த மாதிரி கட் பண்ணி குழம்புல போட்டலாம். அதான் அந்த முட்டை வந்து கொஞ்சம் அந்த சாரெல்லாம் இறங்கின பிறகு ஒரு கொதி வந்த பிறகு இறங்கலாம். ஆஃப் பண்ணிடலாம். திக்காகட்டும். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சுன்னா இந்த பதத்துக்கு இறக்குனாலே போதும். அது சூடு ஆற ஆற அப்படியே லைட்டாக சுண்டிடும். கரெக்டாக இருக்கும். ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி லஞ்சு சாதம், காயெலாம் போட்டு முட்டை போட்டு பொரி குழம்பு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.